கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதத்தண்டையிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த தியான வேலையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு முன்பதாக தேவனுடைய வழிநடத்துதல் நம்மில் காணப்படும் பொருட்டாக நம்முடைய சிரங்களை தாழ்த்தி ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் எல்லாரும் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் உடைய திரு சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். அன்பின் தெய்வத்தினுடைய தொனி எங்களுடைய உள்ளங்களில் உரைக்கப்படவும், எங்களை நாங்கள் தேவரீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவர்களாக இந்த சத்தியத்தின் வாயிலாக எங்களை நாங்கள் காத்து கொள்ளவும், நேர் வெளிப்பட்டு உம்முடைய ஆவியின் துணை கொண்டு எங்களோடு பேசும்படியாக உடைய திரு சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் படைக்கின்றோம். சுவாமி, சத்தியத்தை அங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவருடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த நாளின் தியானத்தில் உம்முடைய கிருபை தயவு அதிகமாக பாராட்டப்படட்டும். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். வேதத்தில் இரவும் பகலும் 40 நாட்கள் ஜலப்பிரளயத்தில் காணப்பட்ட நோவாவினுடைய பேழை, எகிப்திற்கும் வாக்குத்தத்த தேசத்திற்கும் இடையில் 40 வருடங்கள் இஸ்ரவேலருடைய அனுபவம். சீனாய் மலைக்கு மேல் சென்று 40 நாட்களுக்கு பிறகு பெற்ற கற்பனை சோதனை காரணால் கிறிஸ்து வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு சோதிக்கப்பட்ட 40 நாட்கள். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பரமேறி செல்வதற்கு முன்பதாக கிறிஸ்துவின் 40 நாட்களின் அனுபவம். கிறிஸ்துவுடைய பாடு மரணத்திற்கு பின்பாக கிபி 30 இருந்து கிபி 70 வரைக்கும் உள்ள 40 ஆண்டுகளில், கிபி 70 ஆண்டில் எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்டது. எருசலேம் ஆலயம் அழிக்கப்பட்ட அந்த கிபி 70க்கும் கிபி 30க்கும் இடையிலான 40 வருடங்கள். இப்படியாக 40 40 40 என்று வேதத்தில் இந்த 40 என்று சொல்லக்கூடிய இந்த கால அளவு அதிகமாக காணப்படுகின்றது. வேதத்தில் 1600 வருடங்கள் கால நெடுகள் எழுதப்பட்ட அந்த புதிய பழைய ஏற்பாடுகளில் எரேபிய, அரேமிய, கிரேக்க ஏற்பாடுகளிலும் 140 முறை இந்த 40 என்ற இலக்கம் காணப்படுகின்றது. 140 முறை. ஒவ்வொரு முறையும் இந்த 40 வந்து செல்லும் பொழுதெல்லாம் வேத சரித்திரத்தில் ஒரு திருப்பு முனையை, வித்தியாசமான அனுபவங்களை நாம் அந்த கால வரையில் நம்மால் பார்க்க முடியும். அந்த 40 என்பதில் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் நிகழ்வு அனுபவங்களை நாம் காண இருக்கின்றோம். ஒவ்வொரு 40 என்ற இலக்கத்திலும் ஒரு முடிவை காட்டக்கூடிய துவக்கமாக அது அமையப்பெறும். The number 40 in the scriptures is not a random superstition. அது ஓர் மூட நம்பிக்கை அல்ல. யூதர்களுடைய அந்த நியூமராலஜி, எண் கணிதம், அதுவும் அல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, it is a pattern.
deliberate and precise. துல்லியமாக ஆழ்ந்து ஆராயப்பட்ட ஒரு மாதிரி. It is a method. It is a pattern. The heaven has followed for some occasions. நோவா துவங்கி கிறிஸ்து வரைக்கும் எவற்றை பரம் கூடி நினைத்து எதை செய்ய வேண்டும் என்று ஆசித்ததோ அதை இந்த 40 என்று சொல்லக்கூடிய இலக்கங்களுக்குட்பட்டு நடத்தியது. ஒவ்வொரு முறையும் இந்த 40 இலக்கமிடப்பட்ட அனுபவம் வரும்பொழுது ஒரு அனுபவத்தின் துவக்கத்தையும் அதன் திருப்பு முனையையும் முடிவிலே காணக்கூடிய ஒரு திருப்பு முனையையும் இது கூறுகின்றது. Moment of preparation before a new beginning, a testing before breakthrough. ஒரு திருப்புமுனை அல்லது மாற்றத்திற்கு ஒரு புதிய துவக்கத்திற்குரிய அது ஆயத்தமாக காணப்படுகின்றது. முதலாவது 40, the first 40. இந்த அனுபவம் நோவாவின் பழைய குறித்ததான அனுபவம். It washed the entire world. ஜலப்பிரளயம் வந்து உலகம் முழுவதையும் அழித்து போட்டது. 40 நாட்கள் பெய்த மழையினால் ஏற்பட்ட அந்த ஜலப்பிரளயம் உலகத்தின் ஜீவராசிகள் அனைத்தையும் அடித்து போட்டது. Everything that had the breath died except what was in the ark. அந்த பேழையில் இருந்த அந்த மிருகராசிகள் அந்த மனிதர்களை தவிர மற்ற அனைத்தும் மாண்டு போயிட. பேழையில் இருந்தவர்கள் பேழையில் இருந்தவைகள் மாத்திரமே மற்ற எல்லாம் அழிந்து போயிற்று. நோவாவினுடைய காலத்து ஜலப்பிரளயம் அக்காலத்தில் வாழ்ந்த துன்மார்க்கமான உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாக நாம் அதை பார்க்கின்றோம். அக்காலத்தில் தேவன் வகுத்த தண்டனையாக நாம் பார்க்கின்றோம். This judgment was the decision God had already made way back in Enoch's time. ஏற்கனவே இந்த அழிவுக்கான திட்டத்தை ஏனோக்கின் நாட்களிலேயே தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லி இருந்தார். மழை நின்றது, பூமியில் தேங்கியிருந்த தண்ணீர் வற்றி போயிற்று. தன்னோடு ஜலப்பிரளயத்தில் பேழையில் இருந்தவர்களோடு அந்த நோவா வெளியில் வருகின்றான். அந்த 40 நாட்களின் முடிவில் தேவன் தன் பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கை அதை அது காட்டுகின்றது. வானவில் தோன்றி இனிமேல் நான் இந்த உலகத்தை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன் என்ற உடன்படிக்கை. ஒரு புதிய துவக்கத்தை இந்த உலகிற்கு இந்த ஜலப்பிரளயம் தந்தது. The 40 was not the end. It was a pass through. End to the beginning. ஒரு துவக்கத்திற்கான ஒரு முடிவு அது. It was not an end. அழிவுக்கு ஏதுவான ஒன்று அல்ல, துவக்கத்திற்கான ஒன்று. ஒரு புதிய உலகத்திற்குள்ளாக நுழைவதற்கான ஒரு துவக்கத்தின் அனுபவம். 40 days of sustained pressure. Then emergence. And then new covenant. Then a new beginning. மீள முடியாத 40 நாட்களில் தொடர் அழுத்தம், மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழல். பிறகு
நான் இனி ஜலத்தினால் உங்களை அழிக்க மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கை. அதற்கு பிறகாக ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய உலகம். இந்த 40 என்பதில் இவைகள் அனைத்தும் அடங்கிருச்சு. இவைகள் அனைத்தும் அடங்கிருச்சு. 2வது 40 மோசையின் காலத்தில் நடந்த ஒன்று. சீனாய் மலையில் மோசே அவன் சென்று 40 நாட்கள் தங்கி பெற்ற அந்த கற்பனை பலகைகள், 40 நாட்கள் உபவாசித்து இந்த 40 நாட்கள் மோசையினுடைய அனுபவம் 2 நிலைகளில் இருந்துச்சு. There were 2 40s. முதலாவது அந்த 40 நாள் அவன் என்ன செஞ்சா, மலைக்கு மேலே ஏறி தேவன் தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை பெரும் 40 நாள். 2ஆம் முறை அந்த 40 நாள் அவன் மலையில் ஏறி தேவ பிரசனத்தில் அமர்ந்து இஸ்ரவேலர்கள் இனி வாழ்வதற்கான அந்த சட்ட வரைவை, கற்பனைகளை அவன் பெற்றவனாக திரும்பி வரும்பொழுது கீழே அவர்கள் என்ன செய்தார்கள்? பொற்கன்றுக்குற்றியை அவர்கள் வார்த்து அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். 2வது 40 என்னவென்றால், மறுபடியும் அவன் என்ன செய்றான்? தெய்வ சமூகத்தை அவன் நாடுகின்றான். Another 40 days he spends at the hill top. தேவ சமூகத்தில் அவன் மறுபடியும் போய் நின்று அவர்களுக்காக அவன் என்ன செய்கின்றான்? பரிந்து பேசுகின்றான். அவர்களை அழிவிலிருந்து காக்கும்படியாக அவன் பரிந்து பேசுகின்றான். கற்பனை கொடுக்கப்பட்ட அதே நேரத்தில் அங்கு கற்பனையை அவன் தன்னுடைய கரத்தில், தேவனுடைய கரத்தில் இருந்து வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கற்பனையின் முதலாவது கற்பனையை இங்கு அவர்கள் மீறிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் கற்பனை அது குறித்த ஒரு தாக்கத்தை பரம் மனிதனுடைய மனதில் ஏற்படுத்துகின்றதோ அப்பொழுதெல்லாம் அது மீறப்படுகின்றது மனுஷனால். அந்த மீறுதல் இக்காலங்களில் மாத்திரமல்ல, அக்காலத்திலேயே கற்பனை கொடுக்கப்படும் பொழுதே அது கொடுக்கப்பட்ட அதே நாளில் இங்கு தேவனுடைய பிள்ளைகளினால் மீறப்பட்டுக் கொண்டிருந்தது. To intercede with the Lord, to plead with the Lord. The second 40 days, 240 days, முதலாவது 40 கற்பனையை பெறுவதற்கு, 2வது 40 இஸ்ரவேலர்களை அழிவிலிருந்து காப்பதற்கு. The first 40 is to receive. The second 40 is to restore. தேவனுக்கு பிரியமானவர்களே, இது மோசையினுடைய அனுபவம். 40 நாட்கள் அவன் சென்று அந்த கற்பனையை கொண்டு வர, மற்றொரு 40 நாட்கள் அவர்கள் செய்த பாவத்திற்காக அவருடைய அழிவிலிருந்து அவர்களை காப்பதற்காக மற்றொரு 40 நாள். ஜலப்பிரளயம் மோசையின் நாட்களில், அடுத்து 3வது 40 நாள் எகிப்திற்கும் வாக்குத்தத்த தேசத்திற்கும் இடையிலான வனாந்தர அனுபவம், wilderness experience. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து சீனாயில் கற்பனையை அவர்கள் பெற்றுக்கொண்டு இப்போது வாக்குத்தத்த தேசத்தின் முகப்பில் நிற்கின்றார்கள். கானானை வேவு பார்த்து வந்த அந்த 12 பேரில் 10 பேர் they were bringing a negative report. அந்த கானானிற்குள்ளாக நாம் செல்வது கடினமான ஒன்று என்று அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நாங்கள் திரும்பி எகிப்திற்கே செல்லுகின்றோம் என்றார்கள். எந்த இடத்திற்கு அவர்களை
அழைத்துச் செல்ல வேண்டும் அரும்பாடுபட்டு பல இன்னல்களுக்கு மத்தியிலே, பல பிரயாசங்களுக்கு மத்தியிலே, பல அற்புதங்களின் வாயிலாக அவர்களை அவர் கூட்டி வந்தாரோ, அவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள்? we want to go back to Egypt. இந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டை பார்த்து பயந்தார்கள். This is where they were made to pass through wilderness. ஏன் அவருடைய வாழ்க்கையில் இந்த வனாந்திரத்தின் அனுபவம்? எதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அதை அவர்கள் நிறுத்தி நாங்கள் இருந்த அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கே செல்லுகின்றோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த சொன்ன வார்த்தைகள் தான் தேவனுடைய மனதை மிகவும் புண்படுத்தியது. ஆகவே அவர்கள் 40 நாட்களில் சென்று சேர வேண்டிய அந்த பயணத்தை 40 வருடங்களாக, அதுவும் வனாந்தரத்தின் வழியாக, தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் பார்க்கவில்லை. அதிசயமான வழியில் அவர்கள் நடத்தி செல்லப்படுகின்ற அந்த நாட்களை அவர்கள் நினைவு கூறவில்லை. அவருடைய கண்களுக்கு பட்டது எல்லாம் அந்த கானானில் இருக்கக்கூடிய அனாக்கீரர்கள் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள். அவருடைய இருதயத்தில் இருந்ததெல்லாம் பயம், பயம், பயம். அவர்களது அடுத்த பாவம், நாங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்திற்கே சென்று போய்விடுகின்றோம். 40 வருடங்கள் அவர்கள் கானானை அடைய தேவன் வகுத்த ஒரிஜினல் திட்டம் அல்ல. கானானை அவர்கள் சென்று அடைவதற்காக தேவன் வகுத்த திட்டம் 40 நாட்கள். ஏன் இந்த 40 வருடங்கள்? எகிப்தில் இருந்து புறப்பட்ட அந்த வழங்கா கழுத்துள்ள அவர்கள் நாங்கள் எகிப்திற்கே செல்லுகின்றோம் என்று அவர்கள் தங்களுடைய துணிகளை வரை உயர்த்தி தேவனுக்கு உண்பதாக அவர்கள் கூக்குரல் இட்டது நிமித்தமாக 40 வருடங்கள் வனாந்தரத்தில். இங்கு இந்த 40 வருடங்களில் பிறந்து வளர்ந்த ஒரு புதிய சந்ததி, அந்த புதிய சந்ததி தான் என்ன செய்தது? அந்த கானானிற்குள்ளாக பிரவேசித்தது. வாக்குத்தத்தத்தை தேசத்தை அடைந்தவர்கள் அந்த புதிய சந்ததி. யோசுவாவின் தலைமையிலே யோர்தானை கடந்தவர்கள் அந்த புதிய சந்ததி. வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அடைவதற்காக புறப்பட்ட அந்த செங்கடலை கடந்த பழைய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரும் இல்லைங்க, காலேப் ஜோஷுவாவை தவிர. அவர்களது சந்ததி மாத்திரமே என்ன செய்தது? கானானை சென்றடைந்தது. கானானிற்குள் பிரவேசிக்க சாக்கு போக்கு சொன்னவர்கள் எவரும் அங்க போகவில்லை. நாங்கள் எகிப்திற்கே திரும்பி போகிறோம் என்று சொன்னவர்கள் ஒருவரும் அங்கு செல்ல முடியவில்லை. அவர்களது சந்ததி சென்றது. 40 வருடங்களுக்கு முன்பதாக எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் கானானிற்குள் செல்லவில்லை. வனாந்தரத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள், a new generation with the new blessings. உபாகமம் 34:7 என்ன சொல்றது? மோசே மரிக்கும் பொழுது அவனுக்கு 120 வயது. இந்த வணக்கா கழுத்துள்ள இந்த இஸ்ரவேலர்களை அவன் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக அவனுடைய 120 வயதை 3 40களாக பரலோகம் பிரிச்சிச்சு. He had to get himself trained to lead these people. முதலாவது ட்ரெயினிங், அவருடைய முதலாவது 40 நாள் பார்வோனுடைய அரண்மனை, in a elite situation. அந்த நிலையில் அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் கற்றான். He became an educationist. He has learned. 40 நாட்கள் கலாச்சாரத்தை படித்தான், அவருடைய பண்பாடுகளை படித்தான்,
பல நாடுகளுடைய பண்பாடுகளையும் அவன் என்ன செய்தான்? அறிவதற்கு ஏற்ற கல்வி ஞானத்தை அவன் அந்த பார்வோனுடைய அரண்மனையில் பெற்றான். விட்டுட்டாரா? It is not enough. You should go through another experience so that you will be able to lead those people, stiff-necked people. அடுத்த 40 ஆட்கள் ஆடுகளுக்கு பின்பாக ஒரு மெய்ப்பனாக வனாந்திரத்தில். தேவனுக்கு பிரியமானவர்களே, இரண்டாவது 40 நாட்கள் ஆடுகளின் பின்னே வனாந்திரத்தில். எதற்காக? நீ உன்னுடைய தலைமைத்துவத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது அல்லது முதன்மையான ஒரு பண்பு என்னவென்றால் பொறுமை. You should learn how to be patient. மூன்றாவது 40 நாட்களில் பெற்ற அனுபவம் எப்படி? எதற்காக என்றால், மூன்றாவது 40 நாள்ல அவர்களை வழிநடத்தக்கூடிய தகுதி இந்த 40 நாட்கள் வருடங்களில் அவன் பெற்ற அனுபவ கல்வி. The prince of Egypt became the shepherd of Midians and he became the deliverer of Israelites. மோசேயின் அந்த 3 வருடங்களும் 40 வருடங்களும் வனாந்தரத்தில் இஸ்ரவேலை 40 வருடங்கள் தேவ திட்டத்தின்படியே வழி நடத்துவதற்காக, அந்த பயிற்சிக்காக அவனுக்கு கொடுக்கப்பட்டது. 4வது 40 வருடம் எலியாவின் காலத்துல கர்த்தரே தெய்வம் என்ற அந்த சவாலோடு பாகால் தீர்க்கதரிசிகளை அவன் எதிர்கொண்டான். 470 அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தர்தான் தெய்வம். அந்த சவாலிற்கு அவன் என்ன செய்கின்றான்? ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் சொல்லுகின்றான். பலிப்பீடங்களில் உங்களுடைய பலிகளை நீங்க வையுங்க. பரலோகம் அதை எப்படி அங்கீகரிக்கிறதோ அதிலிருந்து நீங்கள் வணங்குபவர் உண்மையான தெய்வமா, நான் வணங்கக்கூடியவர் உண்மையான தெய்வமா என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் தோற்ற மாத்திரத்தில் அவர்களை அழித்து போட்டான். வல்லமையான தீர்க்கதரிசி, இந்த வல்லமையான தீர்க்கதரிசியாக எலியா இப்பொழுது துவண்டு போனான். பயத்தின் ஆவி அவனை இறுக பற்றிக் கொண்டது. ஏன்? எசபேலிடத்திலிருந்து வந்த செய்தி, நாளைய தினத்தில் நீ மரிப்பாய் என்ற செய்தி அவருடைய உள்ளத்தை மிகவும் பாரப்படுத்தியது, மிகவும் பயத்திற்குள்ளாக கொண்டு சென்றது. எலியா வனாந்தரத்திற்கு அவளுக்கு பயந்தவன் ஓடி போனான். ஒரு சூறைச் செடியின் கீழாக அவன் அமர்ந்திருந்தான். தேவனிடத்துல பேசுறான், தேவனே நான் மரித்து போகட்டும். யார் பேசுறது? தேவனுக்காக அத்தனை பெரிய கூட்டமாகி அந்த பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்கொண்டு நின்று அவர்களை வென்று அவர்களை கொன்று வந்த இந்த ஒரு தனி மனிதன் இப்பொழுது பயந்தவனாக தேவனுடைய சமூகத்திலே, தேவனே என்னை நீ மாய்த்து போடும், let me die. என் உயிரை சத்ருவாகிய எசபேல் எடுப்பதை காட்டிலும் என்னுடைய உயிரை நீர் எடுத்துக் கொள்ளும். பரத்திலிருந்து ஒரு தூதன் வரான். அவன் செய்ததெல்லாம் ஒண்ணுதான். அவன் பருகுவதற்கு ஆகாரம், அவன் புசிப்பதற்கு ஆகாரம், பருகுவதற்கு நீர். ஜஸ்ட் a meal and the water. அவன் கொடுத்த அந்த ஆகாரத்தையும் நீரையும் புசித்த மாத்திரத்தில் அவன் பெற்ற அந்த சத்துவத்தின் மூலமாக 40 நாட்கள் அவன் நடந்து செல்லவில்லை, 40 நாட்கள் அவன் ஓடுகின்றான். He has been empowered to meet with the next appointment of heaven. நாற்பது நாட்கள் விடாமல் இரவும் பகலும் அவன் ஓடிச் சென்று ஓரேப் மலையை அடைகின்றான். இங்குதான் மோசே தேவனை சந்தித்தது கற்பனை பலகைக்காக.
Elijah's party was not a punishment. எலிசாவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த 40 நாட்கள் என்பது தண்டனைக்குரியதல்ல. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்பதை சொல்வதற்கு, it is not for punishment, it is for provision. God meets all our needs whenever we are broken down. எலியாவின் 40 நாட்கள் அனுபவம் அவனுக்கு அது பனிஷ்மெண்ட்டுக்காக அல்ல, ப்ரொவிஷனுக்காக, தண்டிக்க அல்ல, போஷிப்பதற்கு. 5வது 40 வருஷம் தாவீதின் நாட்களில் கொடுக்கப்பட்ட ஒன்று. இஸ்ரவேலர்கள் அங்கு அஞ்சி நடுங்கக்கூடிய நிலையில 40 நாட்கள் காலையும் மாலையும் இஸ்ரவேலுடைய பாளையத்திலே சவால் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஜெயண்ட். இந்த மனிதன் என்ன செய்கின்றான்? தேவனுடைய நாமத்தை அவன் தூஷித்துக் கொண்டு இருக்கின்றான். அவனை தாவீது சந்தித்த நேரம் 5வது 40 நாட்கள். 40 நாட்கள் காலையும் மாலையும் அந்த கோலியாத் வந்து என்ன செய்யறான்? இஸ்ரவேல் பாளையத்தில் தேவனுடைய நாமத்தை தூஷித்து அவர்களை சவால் விட்டு அழைத்துக் கொண்டிருக்கின்றான். தேவனுடைய ஜனங்களுடைய அந்த ராணுவம் அதற்கு மிகவும் அவமானமாக இருந்துச்சு. கோலியாத் கொக்கரித்துக் கொண்டிருக்கும் நாட்கள் 40வது நாளில் 39 நாள் அவன் என்ன செஞ்சான்? கொக்கரித்துக் கொண்டிருந்தான். 40வது நாளில் ஒரு சின்ன ஆட்டு இடையன் அவன் தன்னுடைய கரங்களில் வைத்திருந்த 5 கூழாங்கல்களில் ஒரு கல் அவருடைய கொக்கரிப்பை அடக்கி போட்டது. அவர் எறிந்த அந்த 5ல் ஒரு கல் ஒரு புதிய துவக்கத்தை இஸ்ரவேலர்களுக்கு படைத்துக் கொடுத்தது. நாம் கண்ட மேற்கூறிய அனுபவங்கள் 40 வருடங்களாக இருந்தாலும் சரி, 40 நாட்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு அனுபவத்தை முடிவுக்கு, ஒரு அனுபவத்தை துவங்கி முடிக்கும் நிலையில மற்றொரு அனுபவத்தை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. 6வது 40 நாட்கள், 5 40 வருடங்கள் நாட்களை பார்த்தோம். இப்பொழுது 6வது 40 நாட்கள். யோனா நினிவேயுக்கு அனுப்பப்பட்ட யோனா தர்ஷீஷுக்கு போனாலும் மறுபடியும் அவனை கொண்டாந்து நினிவேயில போட்டார். எங்க கடவுள் உங்களை அனுப்பணும்னு நினைக்கிறாரோ அங்க அனுப்பிடுவார். உங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கின்றாரோ அந்த தீர்மானத்தை அவர் எப்படியும் நிறைவேற்றி விடுவார். தர்ஷீஷுக்கு போய் கொண்டிருந்தவன் இப்பொழுது என்ன செய்கின்றான்? நினிவேயில் இறக்கப்படுகின்றான், கற்கப்படுகின்றான், உமிழப்படுகின்றான். மீனின் வாயிலிருந்து அவன் பிரசங்கிக்கிறான். 8 வார்த்தை தான். Just in 8 verses, Nineveh will be overthrown in 40 days. 40 நாட்களுக்குள்ளாக நினிவே அழிக்கப்படும். The Jonah's 40 days was not countdown for destruction. இந்த 40 நாட்கள் நினிவேக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாட்கள் கழிய கழிய கடைசியில் அந்த நினிவேயை அழித்து போடுவேன் என்பதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு அந்த 40 நாட்கள். It was a window. He gave them 40 days. What it takes for sustained testing to do his work. தொடர்ச்சியாக எல்லோரையும் சென்று சேரும் வண்ணமாக பரலோகம் செய்ய வேண்டிய அந்த மீட்பின் பணியை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட 40 நாட்கள்.
40 நாட்கள் என்பது யோவாவின் செய்தி அவர்களை சென்றடைவதற்கு. 40 நாட்களுக்குள்ளாக அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டு திரும்ப வேண்டும் என்பதற்காக. 40 நாட்களில் தேவனுக்கு பிரியமானவர்களே, ராஜா முதற்கொண்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி பிரஜை வரைக்கும் அது சத்தியம் சென்று சேர்ந்தது. அந்த எச்சரிப்பு சென்று சேர்ந்தது. அந்த அழிவின் தாக்கம் அவருடைய உள்ளங்களை ஆட்கொண்டது. வேதம் என்ன சொல்லுகின்றது? அந்த முழு நினிவேயும் 1,85,000 பேர், the entire Nineveh saved 40 days for them to repent and God to relent. 40 days that was announced as a period ending in judgment became the period ending in salvation. அவர்கள் மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த 40 நாட்கள், தேவன் மனம் அவர்களுக்காக மன்னிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட 40 நாட்கள். அவர்கள் ஒரு முடிவை காண வேண்டும், ஒரு தண்டனையை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட 40 நாட்கள். தண்டனையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த 40 நாட்கள் தேவனுக்கு பிரியமானவர்களே, இப்போது அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு ஏதுவாக அது அங்கு அமைந்தது. நினிவேயை தண்டிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அந்த 40 நாட்கள் அவர்கள் தங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர அமையப்பெற்றது. The city that should have been destroyed was given another life that led to eternity. அழிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள்ல அந்த முழு நகரமும் உயிர் வீழ்ச்சி பெற்றது. 40 நாட்கள் துவக்கத்தில் எச்சரிப்பாக வந்த அந்த செய்தி 40 நாட்கள் முடிவிலே ரட்சிப்புக்காக அது மாறியது. பேட்டர்ன் ஹோல்ஸ். பரலோகம் என்ன ஒரு மாதிரியை இந்த 40 வருடம் என்பதில் வைத்திருந்ததோ அந்த பேட்டர்ன் கண்டினியூஸ். நோவாவில் இருந்து கிறிஸ்துவின் நாள் வரைக்கும். 7வது 40 நாள் எது தெரியுமா? ஜீசஸ் ஹிம்செல்ஃப். அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. சத்ருவினால் சோதிக்கப்படும்படியாக அவர் ஆவியானவர்னால் என்ன செய்றாரு? வழிநடத்தப்படுகின்றார். எங்க? சோதனைக்காரன் முன்பாக அந்த சோதிக்கப்படக்கூடிய வனாந்தரத்திற்கு 40 நாட்கள் அவர் உயிர் பசியோடு இருந்தார், உபவாசித்துக் கொண்டிருந்தார். அவன் எந்தெந்த சோதனைகளை அவருக்கு முன்பதாக வைக்கும்படியாக பிரயாசப்பட்டானோ அந்த சோதனைகள் அனைத்திலும் அவர் வெற்றி சிறந்தார். அதே வனாந்த அனுபவத்திற்கான வனாந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வந்த இஸ்ரவேலர்கள் 40 நாட்கள் இவரு சாத்தானால் சோதிக்கப்படுவதற்காக அந்த வனாந்திரத்தில் வழிநடத்தப்பட்டார். அதே சத்ருவாகிய சாத்தான் அவர்களை சோதிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வனாந்திரத்தில் 40 வருடங்கள் வழி நடத்தப்பட்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த 40 வருடங்களில் அவர்கள் தோற்று போனார்கள். ஆகாரத்திற்கு அடுத்த காரியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். 40 வருட இஸ்ரவேலின் அனுபவத்தில் ஆகாரத்திற்காக அவர்கள் முறுமுறுத்தார்கள். தண்ணீருக்காக அந்த பேரிபா அண்டையில அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள், சோதித்தார்கள். வணக்கத்திற்கு அடுத்த நிலையில இயேசு சோதிக்கப்படும் பொழுது 2வது தேவனுக்கு பிரியமான லூக்காவின் புத்தகம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? இயேசு சாத்தானுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் என்று எழுதி இருக்கின்றதே.
It is written that I should only worship the Lord Almighty. அதற்காக அவன் அவருக்கு முன்பதாக இந்த உலகத்தையே வைக்கிறான். 4000 வருடங்களாக கிறிஸ்துவுக்கு முன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது தேவன் என்ன செஞ்சாரு? ஆதாமுடைய கரத்துல நீ இதை என்ன செய்ய, ஆண்டுக்குள். உலகத்தை அவன் கையில கொடுத்தாரு. அவன் அடுத்த நாள் அந்த உலகத்தை சாத்தான் கையில கொடுத்துட்டான். 4000 வருஷத்துக்கு பிறகு இப்ப சாத்தான் என்ன சொல்றா, இது என்னுடைய உலகம், இந்த உலகத்தை நான் உனக்கு தரேன், நீ என்ன செய், என்ன பணிந்து கொள். எது யாருடையதோ அதை அவரிடத்திலேயே வைத்து கேட்கின்றான். அப்பொழுது சொல்றாரு, ஆராதனைக்குரிய வணக்கத்திற்குரிய நபர் கர்த்தராகிய தேவன் மாத்திரமே. உலகம் அனைத்தையும் அவருக்கு உண்மையாக அவன் காண்பித்து இவை அனைத்தையும் உனக்கு கொடுக்கின்றேன், நீ என்னை பணிந்து கொள் என்ற பொழுதும் எந்த கற்பனையை மோசே தன் கரத்தில் ஏந்தி மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தானோ அந்த கற்பனைகளின் முதலாவது கற்பனையாகிய என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த கற்பனையை முதலாம் நாளிலேயே அவர்கள் மீறியது போன்று கண்டுக்குட்டியை வைத்து அவர்கள் ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். எதை கிறிஸ்து தனக்கு உழுதாக உலகம் அனைத்தையும் வைத்து சத்ருவாக சாத்தான் அவரை சோதித்தானோ அந்த பரீட்சையில் இஸ்ரவேலர்கள் வீழ்ந்து போனார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்ந்து நின்றார். 3வது சோதனை என்ன சொல்ற, தேவாலயத்து உப்புரையிலே அவரை நிறுத்தி இங்கே இருந்து நீ தாழ குதி, உம்மை காக்கும்படியாக தேவன் என்ன செய்வார், தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்கள். அந்த தூதர்கள் உன்னுடைய பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் என்ன செய்வார்கள், உன்னுடைய பாதத்திற்கு அடியிலே தங்களுடைய கரங்களை வைத்து உன்னை என்ன செய்வார்கள், தாங்கிக் கொள்ளுவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிச்சா பரலோகம் அந்த பணியை செய்யாமலே போகும். அவனுடைய கூற்றதுவல்ல, நீ அதை அவர் செய்கிறாரா என்று என்ன செய்ய, சோதித்து பார். Test him to find whether he is doing it or not. கிறிஸ்து சொல்றார், உன் தேவனாய கர்த்தரை என்ன செய்ய, பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. உன்னுடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு, நீ விழுந்து போகாதபடிக்கு. மனாந்திரத்தில் அந்த 40 வருடங்கள் அவருடைய பாதம் தேயாதபடிக்கு அவர் கொடுத்த அந்த காலணிகள் தேய்ந்தே போகலையா, அவருடைய கால்கள் இடராதபடிக்கு. இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேகஸ்தம்பம். புசிப்பதற்கு இந்த உலகத்தில் காணக்கூடிய ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஹோட்டல் இருந்து வரல ஃபுட்டு. அதிலும் மேலாக பரலோகத்தின் தூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவை அவருடைய வீட்டின் வாசலிலே கொட்டினார். அப்படி இருந்த போதிலும் கூட அவர்கள் அவரை பரீட்சை பார்த்து கொண்டே வந்தார்கள். எல்லா பரீட்சைகளிலும் அவர்கள் தோற்று போனார்கள். இந்த 3 சோதனைகளையும் கிறிஸ்துவிடமாக செய்வதற்கு எல்லாம் எவற்றையெல்லாம் அவன் உபயோகித்தானோ அவைகள் எல்லாம் இந்த உபாகமம் புஸ்தகத்திலிருந்து அவன் எடுத்துக்கொண்டது. அந்த இஸ்ரவேலர்களுடைய அனுபவத்தை அவன் என்னென்னலாம் செஞ்சானோ அதைத்தான் கொண்டு வந்து செஞ்சான். எது புதுசா செய்யல, எதுவும் புதுசா செஞ்சாக்க இவங்க சொல்லலாம். அவர்கள் எவதிலெல்லாம் விழுந்து போனார்களோ அவற்றையே இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த 40 நாட்களில் அவன் கொண்டு வந்து வைக்கின்றான். எப்படியாக இஸ்ரவேலர்கள் 40 வருடங்களுக்கு பின்பு வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அடைந்தார்களோ, அந்த அவருடைய புதிய சந்ததி அடைந்ததோ,
அப்படியே கிறிஸ்துவும் தன்னுடைய 40 நாட்கள் சோதனைக்கு பிறகாக வனாந்திர அனுபவத்திற்கு பின்பதாக தன்னுடைய 3.5 ஆண்டு கால ஊழியத்தை செய்வதற்காக என்ன செய்யறாரு? வெளியில வராரு. இஸ்ரவேலின் அந்த வனாந்திர அனுபவம் யோர்தானை கடந்து வரும்பொழுது நிறைவுக்கு வந்தது போன்று. அந்த வனாந்திர அனுபவம் எப்போ நிறைவுக்கு வந்துருச்சு இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு? ஒன்ஸ் அந்த 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 யோர்தானை அவர்கள் கடந்து அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்கு முகப்பில் வந்த பிறகு அந்த 40 நாட்களுடைய வருஷத்தினுடைய அந்த அனுபவம் நின்று போயிற்று. அதே போன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தனது 40 நாட்கள் சோதனைக்கு பிறகு அதே யோர்தானில் தன்னுடைய ஞான முழுக்கின் மூலமாக அந்த 40 நாட்கள் சோதனையை அவர் நிறைவுக்கு கொண்டு வந்து அந்த சோதனைக்காக அவர் தன்னை தகுதிப்படுத்தி அந்த 40 நாட்களுக்குள்ளாக கடந்து செல்லுகின்றார். அங்கு அவர்களுக்கு அந்த 40 நாட்கள் முடிவாக இருந்துச்சு. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அந்த யோர்தானின் உடைய அனுபவம் துவக்கமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் அவன் என்ன செய்யறான்? ஆவியானவர் வனாந்திரத்தில் கொண்டு செல்லும் பொழுது சோதிக்கின்றான். Both places the river of Jordan is involved. இஸ்ரவேலரும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஜியோகிராபிக்கல் பாயிண்ட்ல தான் என்ன செய்யறாங்க? அவருடைய அனுபவங்களை மாற்றமாக பெறுகின்றார்கள். Jesus did not just survive the 40, he fulfilled the wilderness journey. கிறிஸ்து அந்த 40 நாட்களில் அப்படி கடந்து செல்லக்கூடிய அனுபவமாக அல்ல. இதுவெல்லாம் தேவனுக்கு பிரியமானவர்களே நிறைவேற்றப்பட முடியுமோ அவற்றை எல்லாம் நிறைவேற்றியவராக அவர் கடந்து சென்றார். கிறிஸ்து வெற்றி கண்ட 40 நாள் வனாந்திர அனுபவத்தில் இஸ்ரவேலர்கள் 40 வருட அதே அனுபவத்தில் வீழ்ந்து போன அனுபவங்கள். 8வது 40 the second 40 years from the cross. கிறிஸ்துவின் அனுபவத்தில் அவர் அனுபவத்தில் தான் இந்த 8வது அனுபவம் எதுவும் வருகிறது. Second 40 years from cross to the destruction of Jerusalem. 30வது ஏடியில் இருந்து 70வது ஏடி வரைக்கும் உள்ள அந்த கால அளவு 40 வருடங்கள். கிறிஸ்துவின் பாடுமரணம் கிபி 30 கிறிஸ்துவின் உடைய தலைமையில ரோமர்கள் ராணுவம் எருசலேமை அடித்தது 70வது ஏடியில. எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் புத்திரர்கள் முதல் தலைமுறை 40 வருடங்களும் வணங்கா கழுத்துடையவர்களாக வாக்குத்தத்தத்தின் தேசத்தை அவர்கள் அடையாமற் போனார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். அதே போல் இந்த 40 நாள் சோதனைக்கு பிறகு வெளிப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்துவை யூதர்கள் ஏற்காமல் போனார்கள். ஏற்காமல் போன வணங்கா கழுத்துடையவர்களாக இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் எவ்வாறு புறம் தள்ளப்பட்டார்களோ அதே போன்று இந்த மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்காமல் போன இஸ்ரவேலர்கள் யூதர்கள் புறம் தள்ளப்பட்டார்கள். வனாந்திர இஸ்ரவேலர்களும் சரி, கிறிஸ்துவின் நாட்களில் வாழ்ந்த யூதர்களும் சரி இதையே செய்தார்கள். தேவனை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய விதத்தில் வாழாததால் வனாந்திர இஸ்ரவேலர்களும் சரி, கிறிஸ்து காலத்து அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்களும் சரி வீழ்ந்து போனார்கள்.
எப்படியாக புதிய சந்ததி எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் அல்ல, வனாந்தரத்தில் பிறந்து வளர்ந்த அவர்கள் விருட்சத்தின் மூலமாக தங்களை தகுதிப்படுத்திக் கொண்ட அந்த புதிய சந்ததி அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சென்றடைந்ததோ அதே போன்றுதான். The same way church explodes from Jerusalem into Judea, into Samaria, and into all the nooks and corners of this world. புதிய சந்ததி இந்த same way ஆதி திருச்சபை என்ன செஞ்சிச்சு? தேவனுடைய கட்டளையின் பிரகாரமாக சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் பிரிந்து சென்றார்கள். எருசலேமில் இருந்து வெளியில் வந்தார்கள், யூதேயாவிற்கு சென்றார்கள், சமாரியாவிற்கு சென்றார்கள். அங்கு காணப்பட்ட அனைத்து புறஜாதிகள் வாழக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அவர்கள் சென்றார்கள். Uttermost part of the earth was completely met by them. சுவிசேஷம் எப்படியாக எருசலேமுக்கு அடுத்து யூதேயா, சமாரியா மற்றும் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது, எப்படியாக இந்த புதிய சந்ததிக்கு கொடுக்கப்பட்டதோ அப்படியாக in these 40 years gospel went to every nook and corners of the world. இந்த 40 வருட காலங்களில் பவுல் தன் 3 ஊழிய பயணங்களை நேர்த்தியாக முடித்தார். எங்கெல்லாம் புறஜாதிகள் உண்டோ, எங்கெல்லாம் அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்பவர்கள் உண்டோ அவர்களை சந்திப்பதற்காக, அவர்களை சந்தித்து தேவன் அவருடைய கருத்தில் கொடுத்த அந்த சத்தியத்தை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக, அவர்களை தேவனுடைய சமூகத்தில் மீட்டுக் கொள்வதன் மூலமாக அவர் தன்னுடைய 3 பயண திட்டங்களிலும் ஊழிய பயண திட்டங்களிலும் வெற்றி கண்டான். இந்த 40 இந்த சிலுவையிலிருந்து எருசலேமின் அழிவு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 40 வருட காலங்கள்ல தேவனுக்கு பிரியமானவர்களே, புதிய சந்ததிக்கு அது சென்று சேர வேண்டும் என்ற there was a new window established. நீரையில் ஒரு புதிய விண்டோவை அவர் ஓபன் பண்ணது போன்று அழிக்கப்பட வேண்டியவர்களை அழிவிலிருந்து மீட்டு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மன்னிப்பை அவர்களுக்கு கொடுத்து செய்யப்பட வேண்டிய அந்த மீட்பின் செய்தியை சொல்லி அழிக்கப்பட வேண்டியவர்களை மீட்டுக் கொண்டது போன்று நினிவேயினுடைய அந்த அனுபவத்தை போன்று தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 40 வருட காலங்களில் கிறிஸ்துவுக்கு பிறகு அவருடைய மரணத்தில் இருந்து அந்த எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுவது இடைப்பட்ட காலங்களில இந்த சத்தியம் வல்லமையாக எல்லா இடத்துக்கும் போச்சு. 40 நாட்களில் ரட்சிப்பின் வாசல் அந்நிய பூமியாகிய நினிவேயில் எப்படி திறக்கப்பட்டதோ அதே வண்ணமாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகாக 40 நாட்கள் அவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு பிறகாக 40 வருடங்கள் பூரண சுவிசேஷ வருடங்களாக இருந்துச்சு. பூரண சுவிசேஷ வருடங்களாக அது மாறி போயிற்று. இந்த 40 வருடங்களில் சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் சென்றது. The destruction of Jerusalem in 70 AD was not an end. It was for the church the end of a transitional period. எருசலேமின் அழிவுக்கு பின்பாக கிபி 70 இந்த சுவிசேஷத்திற்கு ஒரு முடிவு என்று நினைத்தார்கள். It was not for the church as the end. It became the transitional period. சுவிசேஷம் ரட்சிப்பு யாவருக்கும் சொந்தம் என்ற நிலையில என்ற ஒரு டிரான்சிஷனல் பீரியட், இடைநிலை காலமாக, நிலைமாறும் காலமாக அது மாறி போயிற்று. எருசலேம் ஆலயம், எருசலேமின் பலிமுறைகள், எருசலேமின் பண்டிகைகள் போன்ற பாரம்பரியம் மாறி
அவற்றையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்து சிந்திய ரத்தம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை என்ன செய்தது? கொடுத்தது மாத்திரமல்ல, பரத்திற்கான தகுதியையும் அவர்களுக்கு கொடுத்தது. அது எல்லோருக்குமானது, எல்லோருக்குமான நிச்சயமானது, எல்லோருக்கும் சொந்தமானது என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த காலத்தின் அந்த சுவிசேஷ நிலையில் அது மாற்றி போட்டது. Every 40 in the Bible from Noah to the year of 70 AD. நோவாவின் காலத்தின் அந்த 40 நாட்களில் துவங்கி ஜலப்பிரளயம் துவங்கி எருசலேமின் அழிவு வரைக்கும் 2 அழிவுகளுக்கும் இடையில் தேவன் பல 40 நாட்களையும் பல 40 வருடங்களையும் அதிசயமாக தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருந்தார். ஒவ்வொரு 40 வருடமும் நாட்களும் ஒரு யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மாத்திரமல்ல, அடுத்த கட்டத்திற்குள்ளான வாசலையும் திறந்து வைத்தது. ஜலப்பிரளயம் உலகத்தை அழிச்சிச்சு, ஒரு புதிய உலகத்தை காட்டுச்சு. புதிய உலகத்தை காட்டுச்சு. உலகத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அது புதிய உலகத்தை புதிய சமுதாயத்திற்காக காட்டியது. புதிய சமுதாயம் வந்துச்சு, புதிய உலகம் வந்துச்சு. இனி நான் இந்த உலகத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு அந்த 40 அனுபவம் நோவாவின் காலத்தில் இருந்துச்சு. வெளியே வந்த உடனே முதலாவது கட்டின ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன தெரியுமா? பலிப்பீடம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவை காட்டக்கூடிய அடையாளம் பலிப்பீடம். சீனாயின் அனுபவம் எப்படி இருந்துச்சு? சீனாயின் 40 தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு துவங்கிய அந்த 40 நாட்கள் கீழே இறங்கி வரும்பொழுது கரத்தில் அவனுக்கு கற்பனை இருந்துச்சு. சீனாயின் அனுபவம் கற்பனை கொடுத்துச்சு. வனாந்திரம் 40 அனுபவம், அதன் துவக்கம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களில் துவங்கி அதன் முடிவில் புதிய சந்ததி வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக சென்றார்கள் என்று முடிஞ்சு. அதான் வனாந்திர 40 அனுபவம். எளிய 40 அனுபவம் என்ன செய்தது? இதோடு தன் ஊழியம் முடிந்து விட்டது, தேவனே என்னுடைய உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று அவன் துவண்டவனாக அந்த சூரச்செடியின் கீழே இருக்கும் பொழுது தேவன் சொல்றாரு, இதுதான் உனக்கு துவக்கம். I'm going to entrust with 3 more projects which nobody can do it. நான் உன்னிடத்துல 3 புதிய ஊழிய திட்டங்களை கொடுக்க போறேன். Go. ஒரே ஒரு மீல் தான். பரலோக தூதன் என்ன கொண்டாந்து கொடுத்தான்? அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தான். கொடுத்த மாத்திரத்துல அந்த அந்த ஆகாரத்தினால் அந்த தண்ணீரினால் அவனுக்கு கிடைத்த அந்த பலனால் அவன் 40 நாட்கள் ஓடினான். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஓடினான். நினிவே 40 அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு பட்டணம். 40 நாள் முடிவில் அடுத்து ஒரு புதிய வாழ்வை தேவனால் பெற்றது. தண்டனைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டிய, தண்டனைக்குள்ளாக கொண்டு செல்லப்பட வேண்டிய இந்த நகரம் ரட்சிப்பிற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டது. தாவீது 40 தாவீது இந்த கோலியாத்தினுடைய அச்சுறுத்தலோடு துவங்கிய 40. 40வது நாள் இஸ்ரவேலின் முடங்கி கிடக்கக்கூடிய சேனைகளோடு துவங்கிய அந்த 40 நாள் கோலியாத்தினுடைய ஜீவனை ஒரு கூழாங்கல் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்தது. They were all happy after that. அவர்களுக்கு முன்பாக நின்ற அந்த அரக்கன் சத்ரு ஒழிந்தான். ஜீசஸ் 40
சோதனைக்காரனின் சோதனைக்காக துவங்கிய அந்த 40, அவர் அடுத்து செய்யப்போகின்ற 3.5 வருட அந்த ஊழியத்திற்காக அமைய போகின்ற அச்சாரமாக அது அமைந்தது. ஜீசஸ் 40. சிலுவையிலிருந்து எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுவதற்கு இடையில் வந்த அந்த 40 வருடங்கள், கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், புதிய உடன்படிக்கையோடு துவங்கி இந்த சுவிசேஷம் எருசலேமுக்கு அடுத்து யூதேயா, சமாரியா இன்னும் திக்குங்கள் என்றும் பரவதற்கு ஏதுவாக ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்தியது. இந்த எருசலேம் ஆலயத்தை அழிச்ச உடனே எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. That is where God started to do a mighty work. 40. இந்த 8 40களும் ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி, யுக நெடுகிலும் நோவா தொடங்கி கிறிஸ்து வரைக்கும், நோவா தொடங்கி எருசலேமினுடைய அந்த அழிவு வரைக்கும், ஜலப்பிரளயத்தின் அழிவிலிருந்து எருசலேம் ஆலயம் அழிவு வரைக்கும் the same pattern was followed. ஒன்று துவங்கும், அந்த 40க்குள் அடுத்தது என்ன செய்யறோம், இது முடிவு கோரம், அது துவங்கிவிடும். ஒவ்வொரு 40ம் ஒரு புதிய யுகத்தை, ஒவ்வொரு 40 ஒரு புதிய அனுபவத்தை, விடுதலையை உள்ளடக்கியதான அனுபவம். The flood produced new world. Sinai produced the covenant. Elijah 40 produced the new assignment. Daniel 40 produced victory over the enemy giant. Nineveh 40 produced salvation to the world which was to be destroyed. Jesus 40 produced victory over Satan. அவருடைய மரணத்திலிருந்து எருசலேமுடைய ஆலயம் அழிக்கப்படும் அந்த 40 produced global mission to the church. நோவாவுடைய 40 நாள் புதிய உலகத்தையும், வனாந்திரத்தின் 40 நாள் வாக்குத்தத்த தேசத்திற்குள் ஒரு புதிய சந்ததி சென்றதையும், சீனாயினுடைய அந்த 40 நாள் கற்பனையும், எலியாவினுடைய 40 நாள் புதிய ஊழிய திட்டங்களையும், நினிவேவினுடைய அந்த 40 நாள் ரட்சிப்பு முழு தேசத்திற்கும், தாவீதினுடைய அந்த 40 நாள் சத்ருவின் மேலான வெற்றியை காணக்கூடியது. இயேசுவின் 40 நாள் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து பெறக்கூடிய வெற்றியின் உறுதிப்பாட்டை கூறுவது. ஏறி 30 வரைக்கும் உள்ள அந்த 40 வருஷங்கள் குளோபல் மிஷன். The gospel has gone into nooks and corners of the world. உலகளவிலான ஊழியம். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த வனாந்திரமும் இந்த கடைசியாக இருக்கக்கூடியதுதான் 30 வரைக்கும் உள்ளதுதான் வருடங்கள். மற்றவை யாவும் நாட்கள். தேவன் ஏதோ ஒரு காரியத்தை இந்த 40 மூலமாக சொல்ல வாஞ்சிக்கின்றார். The breakthrough don't come without the 40s that precede them. வேதத்தில் காணப்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் தேவனுடைய திருப்பு முனைகளை இந்த 40க்கு அடுத்து தான் வருகின்றது. அவர் எந்த காரியத்தை செய்வதற்காக ஆசிக்கின்றாரோ அதனுடைய திருப்பு முனை எப்பொழுது வருகின்றார், இந்த 40க்குள்ளாக அல்லது 40ற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலுமாக. These 40s only precedes all the breakthroughs. திருப்பு முனை, ஒரு திருப்பம், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக இந்த 40 நாள் அல்லது 40 வருடத்தினுடைய காலவரை அனுபவம் இருக்குது.
இந்த 40க்குள் தான் ஒரு பெரிய திருப்பு முனைகளை தேவன் வைத்திருந்தார். இந்த திருப்பு முனையின் மூலமாக தேவன் 2 பாடங்களை நமக்கு கற்றுத்தருகின்றார். அதோட முடிப்போம். The 40s are not punishment. ஜலப்பிரளயம், மனாந்திரம், சூறை செடியின் கீழாக எலியாவினுடைய அனுபவம், கோலியாத், நினிவே தேவனுடைய கோபமான அனுபவமாக அல்ல. கிறிஸ்துவையே வெற்றி கொள்ள நினைத்த சாத்தானுடைய சோதனை போன்றது எல்லாமே காணப்படலாம். The biblical record says it's only a preparation for good thing. ஒரு நல்ல காரியத்தை, நல்ல சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பாராட்டுவதற்கு உண்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். That requires 40 days to exit. 40 என்று சொல்லக்கூடிய அந்த கால வரையை அது உள்ளடக்கியதாக இருக்கின்றது. நமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய அந்த பிரகாசமான எதிர்காலம் இந்த 40களின் அனுபவத்தில வாயிலாக கடந்து செல்ல வேண்டிய கட்டத்தை உடையதாக இருக்கின்றது. In order to make ourselves fit into what God is deciding on. தேவ திட்டத்திற்குள்ளாக நாம் அடங்க வேண்டும் என்பதற்காக இந்த 40 என்ற காலவரையை தேவன் நமக்காக வைத்திருக்கின்றார். இரண்டாவதாக பைபிள் says every biblical 40 has an exit. Not one of them lasted forever. இந்த 40 என்று சொல்லக்கூடிய அனுபவம் முடிவுக்குள்ளானது. எந்த ஒரு வேதத்தின் பகுதியிலோ அது தொடர்ந்து இருந்ததாக வேதம் சொல்லவில்லை. எந்த ஒரு 40 அனுபவங்களும் நிரந்தரமானதல்ல. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. அதற்கு அடுத்தது பிரகாசமான வாழ்வு. ஜலப்பிரளயம் இரவு பகலாக 40 நாட்கள் பெய்த அந்த மழை நின்றுச்சு. 40 வருடங்கள் ஒரு பெரிய கால வரையாக இருந்தாலும் அதுவும் ஒரு நிறைவுக்கு வந்தது. ஜலப்பிரளயம் ஒரு புதிய உலகத்தை காட்டியது. வனாந்திரம் ஒரு புதிய சந்ததியை காட்டியது. அந்த 40 நிறைவுக்கு வரும் பொழுது ஒரு புதிய உலகம், ஒரு புதிய சந்ததியை அவை இரண்டும் தந்தது. இந்த 40 சொல்லக்கூடிய மற்றொரு சத்தியம், what is being prepared on the other side of yours is what the 40 year is costing. இந்த 40 வருடத்தில் நீங்கள் படக்கூடிய வேதனை, துன்பம், கஷ்டங்கள், கத்திகள் எல்லாம் நீங்கள் 40 வருடத்திற்கு பிறகாக தேவன் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அது காணப்படும். இந்த 40கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த 40கள் எவற்றை நம்மிடம் பணயமாக கேட்டாலோ அதன் முடிவில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் அதனிலும் பெரியசா இருக்கும். சூறை செடியின் கீழே வாழ்க்கையை முடிந்தது என்று அமர்ந்திருந்த எலியாவுக்கு 3 பெரிய ஊழிய கடமைகளை தேவன் பாராட்டினார். The larger project was given to him. எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் புத்திரர்களுக்கு காணலில் அடைக்கப்பட்ட அவர்களது சுதந்திர வீதம் தெரியல. அங்கு அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுடைய சுதந்திர வீதம் இங்கு என்ன செய்யப்பட்டது? அளக்கப்பட்டது. பரம் எதை நமக்கு ஆயத்தமாக வைத்திருக்கின்றதோ அதற்கான ஆயத்தமே இந்த 40கள். 40 is the preparation for what the story is building toward. எதை நமக்கு செய்ய வேண்டும் என்று தேவன் ஆசிக்கின்றாரோ அதற்கு இந்த 40 அனுபவம் தான் முதன்மையானது. இவற்றையெல்லாம் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கின்றாரோ அவற்றிற்கு முன்பதாக இந்த 40 அனுபவம். There must be a test to prove that we are worthy of the same. இந்த 40 என்று சொல்லக்கூடிய அந்த கால வரையிலான அனுபவம், நாம் தேவன் எதை நமக்காக முன் வைத்திருக்கின்றாரோ அதற்கு நாம் தகுதியானவர்கள் என்று
something what the cost is wasting on the other side. 40 வழியாக நீங்கள் நானும் கடந்து செல்லுவோம் என்றால் நமக்காக விலை உயர்ந்த பாராட்டக்கூடிய ஒரு நன்மை காத்து கொண்டிருக்கிறது என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. 40 வழியை கடந்து செல்வது அவசியமானதாக காணப்படுகின்றது. God who meets you at the beginning of 40, இந்த 40 துவக்கத்துல உங்களுடைய போராட்டங்களின் மத்தியிலே நீங்கள் தோங்கக்கூடிய அந்த 40 காணப்படக்கூடிய அந்த தேவன் அந்த 40 கடைசியில உங்களை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். 40 ஆரம்பத்தில் நம்மை சந்திக்கக்கூடிய தேவன் அதன் முடிவிலும் நம்மை வரவேற்க காத்து கொண்டிருக்கின்றார். 40 அனுபவத்தில் அதன் இடைப்பட்ட நாட்களில் நாம் நினையாத, நம்மால் செய்ய முடியாத எல்லாவற்றையும் நாம் செய்வதற்கு நம்மை சத்துவப்படுத்துகின்றார். நாம் எந்த விதமான 40களில் கடந்து வந்தாலும் நம்மை அந்த துவக்கத்திலிருந்து தாங்கி முடிவு வரை நம்மை வழிநடத்தி அந்த முடிவிலே அவர் வைத்திருக்கக்கூடிய புதிய அனுபவத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்லுகின்றார். நம்மோடு முடிந்த முடிவு வரை வருவதோடு மாத்திரமல்லாது எந்த ஆசீர்வாதத்தை அந்த 40ற்கு பிறகாக வைத்திருக்கின்றாரோ அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரர்களாக நம்மை இந்த 40களில் மாற்றுகின்றார். ஏன் இந்த 40கள் வேதத்தில் காணப்படுகின்றது? எந்த அனுபவம் உங்களில் என்னிலும் காணப்பட வேண்டும் என்று பரலோகம் ஆசிக்கின்றதோ அந்த அனுபவத்தை உடையவர்களாக எந்த ஒரு புதிய நிலையை தேவன் நமக்காக வைத்திருக்கின்றாரோ அந்த புதிய நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்காக இந்த 40கள். இதுல எந்த 40ல நம்ம இருக்கோன்றது தெரியாது. ஆனால் எல்லா 40களின் துவக்கத்திலும் முடிவிலும் நம்மை அழைத்து செல்வதிலும் தேவன் இருக்கின்றார். அந்த தேவன் உங்களை என்னை வழிநடத்த காத்து கொண்டிருக்கின்றார். அந்த தேவன் சீக்கிரமாக இந்த பூவுலகுக்கு வர இருக்கின்றார். நம்மை நாம் அவருடைய வருகைக்காக தகுதிப்படுத்தி காத்து கொண்டு அவர் வரும் அந்த நாளிலே இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரோடு நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே உங்களுடைய தூய நாமம் மகிழ்ப்படுவதாக. இந்த நாளில் தேவரீர் இந்த வேதத்தில் வித்தியாசமான நிலையில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். 40 வருடங்கள் 40 நாட்கள் இவைகளில் நீர் அடக்கி வைத்திருந்த அந்த அருமையான சத்தியத்தை நாங்கள் தியானித்து பார்ப்பதற்கு நீர் பாராட்டிய இந்த நேரத்திற்காகவும் ஆவியானுடைய இடைப்படுதலுக்காகவும் உமக்கு நன்றியும் சோத்திரங்களும் ஏறெடுக்கும். இந்த சத்தியங்கள் தேவரீர் கேட்போர் உள்ளத்திலும் தேவரீர் அதிகமாக கிரியை செய்து அது அவர்களை அடுத்த மற்றவர்களிடத்திலும் கடந்து செல்வதற்கு ஏதுவாக இந்த சத்தியத்தை நீர் தேவரீர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆசீர்வித்து கொடுக்கும்படியாக உடைய பாத்திரம் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த செய்தியை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.